வணக்கங்க. இது ஒரு மண்டே vlog தாங்க. தங்கச்சி பஞ்சாப் கிளம்ப போகிறாங்க இல்லைங்களா, அதனால அம்மாவும் பாப்பாவும் போயிட்டு கண்ணாடி மாற்றிட்டு வந்துடலான்னு கோயம்புத்தூர் அரவிந்த் போயிட்டாங்க. எல்லாரையும் நம்ம கண்ட்ரோலில் விட்டு போயிருக்காங்க. பாப்பா தம்பி மட்டும் இல்லைங்க, இந்த வாயில்லா ஜீவன்களையும் நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். காலையில் எழுந்த உடனே வேலையாக கோழி நீக்கி விட்டாச்சுங்க. அடுத்து அதுக்கு இற போட்டுடலாம். இது 2-3 பேட்சாக வைக்கணுங்க. அப்போ தான் சின்ன குஞ்சுங்களும் சாப்பிட முடியும். ஏன்னா பெரிய கோழிலாம் விடாது, கொத்தி கொத்தி துரத்தி விடும். இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்து நம்ம கார்டனில் போய் பார்க்கணுங்க. கார்டனில் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பூவே பொறிக்கல, எல்லாம் மத்தியானம் படுத்து தூங்கிட்டேன். அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படியே செடியில் விட்டுட்டேன். வெடிச்சு ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அப்புறமா கீழே கொஞ்சம் சிறுக்கீரை விதைச்சி விட்டுருக்கேங்க. அது நல்லா முளைச்சி வந்திருக்கு. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சிறுக்கீரை ரொம்ப பிடிக்குது. அதனால விதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தூவி விட்ருக்கேன். அப்புறம் இந்த தாறு பார்த்தீங்கன்னா மரம் உடஞ்சி விழுந்துருச்சு, பாதி ஆடு சாப்பிட்ருச்சு. இவ்வளோ தான் கிடச்சிது. சரி 2 பழத்தை பிச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்து ஆடு கட்டுற வேலை வேறு இருக்குங்க. இன்னும் குகன் எந்திரிக்கல, அதுக்குள்ளே ஆடு கட்டுற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ளே போயாச்சு. தோட்டத்துக்குள்ள அங்கங்கே கம்பி அடித்து இந்த மாதிரி நீளமாக ஒரு கயிறு போட்டு 3 ஆட்டை மட்டும் கட்டினா போதுங்க. 2 ஆடு சும்மாவே நின்றுக்கும், எங்கேயும் போகாது. எங்கேயும் போயிடக்கூடாது, கட்டக்கூடிய ஆடுமே எங்கேயும் பிடிக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. பக்கத்து தோட்டத்துக்கு இது போயிடுச்சுன்னா அவங்க மரம்லாம் வச்சுருக்காங்க, போய் கழிச்சிடும் இல்லைங்களா, அதனால தான். இங்கே நிற்கிறான் பாருங்கள் இந்த கருப்பு நாய்க்குட்டி கொக்கோ. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்வோ வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுங்க. அதாவது பார்வோ வைரஸ்னால் தமிழில் கக்குவான் நாயின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தடுப்பூசி இருக்குங்களா. நம்ம வெளியில் வாங்கிட்டு போய் கொடுத்தோன்னா கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டில் இதுக்கு தடுப்பூசி அவைலபிளாக இல்லை. இது எப்படின்னா நாய்களுக்கு வரக்கூடிய கொரோனா மாதிரிங்களா. இவனை கூட்டிகிட்டு போய் ஒரு 4 நாளாக ஊசி போட்டு வீட்லேயும் தண்ணி சாப்பாடுன்னு போட்டு ஓரளவுக்கு தேத்தி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டான்னு. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா நாய்க்கிட்டேருந்து பூனைக்கு, பூனைகிட்டேருந்து நாய்க்கு, இந்த மாதிரி பூனை நாய்க்குள்ளே தான் பரவும். மற்ற விலங்குகளுக்கோ நம்ம மனுஷனுக்கோ பரவாது. எங்கள் தோட்டத்தில் இன்னொரு நாய் இருக்குது சீனுன்னு சொல்லிட்டு, அவனுக்கு அஃபெக்ட் ஆகலை, அவனுக்கு தடுப்பூசி போட்டிருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நாய் வளர்த்துறீங்கன்னா ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி வளர்த்துங்க. என்னென்ன வேக்சின் இருக்குதுன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேக்சினேட் பண்ணி வளர்த்துனீங்கன்னா எந்த டிசீஸும் வராது. எல்லா ஆட்டையும் பிடிச்சி கட்டியாச்சுங்க. ஆடு கட்டினா மட்டும் பத்தாது, 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி வைக்கணும். இதே வெயில் காலம்னா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வைக்கணும். அடுத்து போய் குகனை எழுப்பிடலாம். குகன் குப்புறப்படுத்திருந்தான். நாங்கள் எழுப்பின உடனே எழுந்திரிச்சிக்கிட்டான். மணி இப்போ 8:10 ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம வெளி வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். கோழி ஆடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டு ஒரு 9 மணியாட்டம் ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கா வீடு கட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க மசில வச்சு. தம்பி பார்த்துட்ருக்கான். எனக்கு என் பொண்ணு இருக்கிறது ஒரு பெரிய தைரியம்னே சொல்லலாங்க. அவளே குழந்தை என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னா அவன் என் கூட இருந்தாவே போதும். அம்மா காலையிலே சட்னி அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் தோசை மட்டும் சுட்டு நானும் பாப்பாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட வயிறு ஃபுல்லாகிடுச்சிங்க. அடுத்து நம்ம கட்டி போட்டு வந்த ஆட்டுக்கெலாம் தண்ணி வைக்கணும். மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணியாட்டம் ஆயிடுச்சு. ஆட்டுக்கெலாம் போய் தண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த தண்ணி குடத்தில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா புண்ணாக்கு, உளுந்தங்குரணை, அப்புறமா கழநீர் தண்ணி இதெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க. இதை தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆட்டுக்குட்டிக்கெலாம் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். போன உடனே குட்டி 2 எதிர்பார்த்துட்டு இருந்ததுங்க. தண்ணி தாகம் போல் உடனே குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆடும் இதில் ஒரு மாதிரி குடிக்கும். ஒரு சில ஆடு அப்படியே வச்ச உடனே அப்படியே நீர்த்த மாதிரி குடிக்கும். ஒரு சில ஆடு நல்லா அலசி விட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும், அந்த குழம்பாட்டு இருந்தால் தான் குடிக்குங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கெட்டை வைக்கணும், மேலாப்பில் தெளிச்ச தண்ணியை தான் குடிப்பா. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி அலசி விட்டுட்டே இருக்கணும். அடியில் இருக்கக்கூடிய உளுந்தங்குரணை, தவிடு எல்லாம் மேலே வரணும், வாய்க்கு வரணும்னு ஆசைப்படும். குழம்பாட்டு குடிக்கணும்னு நினைக்கும். அதனால இந்த மாதிரி செஞ்சால் தான் குடிக்கும். இல்லைனா நம்ம மூஞ்சியை பார்த்துக்கிட்டே நிற்கும் அலசி விட சொல்லி. இவளும் அப்படி தான், இவளுக்கும் அலசி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா குடிக்க மாட்டா. குகனை அப்படியே படுக்க வச்சுட்டு வந்திருக்கோம். போய் பார்த்தா நல்லா தூக்கத்துக்கு அலைஞ்சா. உடனே தொட்டிலில் போட்டு ஆட்டினோடனே தூங்கிட்டாங்க. சரி வீட்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டி விட்டு அப்படியே துடைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
கொஞ்ச நேரம் கழித்து மதியமாக பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் எவ்வளோ டீ போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தனியாக தான் இருக்க போகிறேன்னு நினச்சா அத்தை மாமா வந்துட்டாங்க. ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே எல்லோரும் டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு அத்தையும் வந்திருந்தாங்க. எல்லோரும் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். குகனை அத்தை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த கேப்பில் நான் சாப்பாடும் வச்சுட்டேங்க. இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ சாப்பிட்டாலும் சலிக்காத ஒரு சாப்பாடுன்னா அது இதுதான். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அரிசி பருப்பு சாதமும் கொஞ்சம் புதினா சட்னி அரைச்சிருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் இருந்த புதினாவையெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டு அப்படியே சட்னி அரைச்சாச்சு. ஈவினிங் நல்லா மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. அத்தை மாமாவும் கிளம்பிட்டாங்க தோட்டத்தில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. மதியம் பார்த்தீங்கன்னா அத்தை இருந்ததுனால தம்பியை கொடுத்துட்டு ஆட்டுக்கு 2-3 டைம் தண்ணி வச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் ஈஸியாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்த ஆடெல்லாம் கொண்டு வந்து திரும்பவும் பட்டியிலேயே கட்டணும். ஏற்கனவே 2 குட்டியும் மழை தூர முடி உள்ள ஓடியாந்து நின்றுக்குச்சு. இப்போ ஒரு ஆடாக பிடிச்சிட்டு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், இதோட அம்மா வந்து நான் கடைசியாக தான் பிடிச்சிட்டு வந்தேன். ஆனால் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தது அவங்க அம்மாவை காணோம். அவங்க அம்மா இந்த 2 ஆடும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியிலேயே பிறந்து இங்கேயே வளர்த்த ஆடுங்க. இது 2மே குட்டி போட போகுது. ஆனால் இருந்தாலுமே தாயை விட்டு பிரியாமல் எப்போவும் தாய் கூடயே தான் இருக்கும். சரிம்மா, நீ ஆடு பிடிச்சி கட்டிகிட்டு இருக்க, குகன் எங்கன்னு தானே கேட்குறீங்க. குகன் வந்து தூங்க வச்சிட்டேங்க. தண்ணி காய வச்சு அவனை குளிக்க வச்சு தொட்டிலில் போட்டு தூங்க வச்சாச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் நைட் தான் எந்திரிப்பான். அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளி வேலையெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒன்றுன்னா ஆடு பிடிச்சி கட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோழி அடைக்கணும். கோழி அடைக்கணும்னா கொஞ்சம் இருட்டானால் தான் எல்லா கோழியும் போய் அடையுங்க. அது வரைக்கும் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு தான் இருக்கும். நாய்க்கும் சோறு போடணும். வெளி வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணுங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி வேலை செஞ்சு ஒரு வேலை பெண்டிங் ஆயிடுச்சுங்க. பட்டி கூட்டவே இல்லை. சரி நாளைக்கு கூட்டிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அடைச்சிட்டேன். அடுத்து ஒரு நாய்க்காக சோறு போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய நாய்க்கு போட்டேங்க. ஏன்னா அந்த நாய்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால கொஞ்சமாக பால் ஊற்றி போட்டேன். இந்த நாய்க்கு வந்து பால் தயிர்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, மோர் சாதம் தான் போடணும். அதனால் இப்போ மோர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இந்த நாய் வைரஸ் அஃபெக்ட் ஆகி 2 நாளாக சாப்பிடவே இல்லைங்க. சரி 2 நாளாக சாப்பிடவே இல்லைன்னு தான் டாக்டர் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க ஃபார்மா வைரஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 நாள் சாப்பிடவே இல்லைங்க. ORS தண்ணி தான் கொடுத்தாங்க. நல்லா தண்ணி குடிக்க தான் ரெக்கவர் ஆகும், தண்ணி ஊற்றிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணியும் குடிச்சுது. அப்புறம் ரெக்கவர் ஆச்சு. கொஞ்சம் மோர் சாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. இன்னும் மோர் சாதம் தான் போட்டுட்ருக்கோம். 1 மந்த் ஆகுங்களா ரெக்கவர் ஆக. வெளியில் எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் மதியம் புதினா சட்னி அரைச்சிருந்தேன் இல்லைங்களா, அதவே வச்சுக்கிட்டோம். பருப்பு சாதமும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதவே சாப்பிட்டுக்கலாம் ரெடி பண்ணியாச்சு. மதியத்துலேருந்து கரண்ட் இல்லைங்க, அதனால் UPSல தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யலை. தங்கச்சியும் வந்தாச்சு. கண்ணாடி பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேஸ்க்கு இது ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது, நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். அடுத்து இந்த கண்ணாடி வேறு பாப்பா நோண்டிகிட்டே இருந்தாங்க. அதனால் பத்திரமா சேஃப் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக உடனே அவகிட்ட இருந்து வாங்கி வச்சுட்டேன். என் தங்கச்சி வரும்போதே இந்த மசாலா பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வந்து மிக்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அப்படியே எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு உடச்சி போட்டு அந்த குழம்பையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவும் தம்பி விளையாடிட்டு இருந்தாங்க. தம்பி என்னென்னா இப்போ கொஞ்சம் வயிற்றுலேயே உந்தி போகிறாங்க. உந்தி போய் அவனுக்கு பிடிச்ச பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அதனால் சிவாத்மியா எது கீழே வச்சுருந்தாலும் அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் எடுக்கிறதும் பிடுங்கி வைக்கிறதும் இதே தான் வேலையாக நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி வச்சா திரும்ப உந்தி வந்துடுறான். இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நைட் தூங்குகிற டைம் வந்துடுச்சு, அதனால் பால் காய வச்சிட்டேங்க. கொஞ்சம் பாப்பாவுக்கு பால் எடுத்துகிட்டு அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய தயிர் அப்படியே உரம் ஊற்றிட்டு தூங்க போயிட்டோம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இந்த நாள் அம்மா எல்லாம் மேனேஜ் பண்ணேன், எப்படி ஆடு கோழி நாய் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் தங்கச்சியோட பேக்கிங் விலாகோ இல்லை KPM to பஞ்சாப் விலாகு இந்த மாதிரி எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி கார்டனிங் விலாகும் நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. டாடா, பை பாய்.